Hi, I'm Dr. Haritha, consultant psychiatrist. இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே அவசியமான ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் எ குட் நைட் ஸ்லீப், ஒரு நல்ல இனிய இரவு உறக்கத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வாழ்க்கைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வரப்பிரசாதத்தை தான் நம்ம தூக்கம் அப்படின்னு சொல்கிறோம். எ குட் நைட் ஸ்லீப் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த எனர்ஜி யூ நீட் டு பி எஃபெக்டிவ் டுமாரோ. ஸோ தூக்கம் அப்படின்றது நம்ம அடுத்த நாள் தினசரி நம்ம வேலை செய்கிறதுக்கு தேவையான எனர்ஜிக்கு ஒரு முக்கியமான முதலீடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் டிசீசஸ் வந்துருச்சு. அதுக்கான மருந்துகளும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் என்ன தான் அப்படி கண்டுபிடிச்சாலும் நம்மளுடைய தூக்கத்தோட முழுமையான பெனிஃபிட்ஸ் நம்ம பாடிக்கும் பிரெயினுக்கும் கிடைக்கிறத ஒரு மெடிசன்னால் கண்டிப்பாக இப்போ வரைக்குமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தூக்கத்தை பற்றின ஒரு A to Z இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தூக்கம்னா என்ன? தூக்கம் அப்படின்றது நம்ம பாடிக்கும் மைண்டுக்கும் ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இயல்பான செயல்முறை அப்படின்னு சொல்லலாம். ஸ்லீப் இஸ் எ நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ வை டு வி ஸ்லீப்? நம்ம எதுக்காக தூங்குறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் சயின்ஸ் ஆஃப் ஸ்லீப் பற்றி தெரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம வீட்டிலலாம் இருக்கக்கூடிய கிளாக் வந்து 24 hours வந்துட்டு நிற்காம ஓடிட்டே இருக்கும், அதே மாதிரி நம்ம பாடியிலையும் ஒரு பயாலஜிக்கல் கிளாக் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை தான் நம்ம சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சர்க்காடியன் ரிதம் தான் நம்ம எப்போ எந்திரிக்கணும் எப்போ தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு கிளாக்காக வந்துட்டு இருக்குது. தென் நம்மளுடைய தூக்கம் உருவாகிறதுக்கு 2 காரணங்கள் வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெலட்டோனின் சிந்தசிஸ், இன்னொன்று வந்து அக்யூமுலேஷன் ஆஃப் அடினோசைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெலட்டோனின்னா என்ன? நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. மெலட்டோனின் அப்படின்றது ஒரு தூக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஸ்லீப் ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் சுரக்கிறனால தான் நம்மளுக்கு தூக்கம் வந்துட்டு வருது. ஸோ இது எப்படி வந்து செக்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஈவினிங் டைம் நைட் டைமில் லைட்ஸ் வந்துட்டு கம்மியாக டிம் லைட்டை நம்மளுடைய ஐஸில் இருக்கக்கூடிய ரெட்டினா வந்து சென்ஸ் பண்ணி அந்த மெசேஜை வந்து நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஹைப்போதலமஸ் அப்படின்ற ரீஜனுக்கு வந்து சென்ட் பண்ணும். அங்கே ஒரு அக்யூமுலேஷன் ஆஃப் நியூரான்ஸை தான் நம்ம சுப்ரா கயாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே அந்த மெசேஜ் போனோடனே அந்த மெசேஜ் யாருக்கு போகும் அப்படின்னா பீனியல் கிளாண்ட், அதாவது இந்த மெலட்டோனினை சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பிக்கு வந்துட்டு அந்த மெசேஜ் வந்துட்டு போகும். இரவு நேரம் ஆகிட்டு நீ உன்னுடைய மெலட்டோனினை வந்து அதிகமாக செக்ரீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போகும். அந்த மாதிரி மெசேஜ் போனோடனே நிறைய மெலட்டோனின் வந்துட்டு செக்ரீட் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு தூக்கம் வந்துட்டு இனிஷியேட் ஆகும். ஸோ இதுவே நம்ம வந்து காலையில் நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெளிச்சமாக இருக்கும்போது நம்ம ஐஸில் இருக்கக்கூடிய ரெட்டினா வந்து அந்த வெளிச்சத்தை வந்து சென்ஸ் பண்ணி இப்போ வந்து வெளிச்சமாக இருக்குது அப்படின்றத அந்த பீனியல் கிளாண்டுக்கு வந்துட்டு அனுப்பும். ஸோ இது வந்துட்டு காலையில் நேரம் உன்னுடைய மெலட்டோனினை வந்து நீ கம்மி பண்ணு, நான் வந்துட்டு ஒர்க் பண்ணணும், என்னுடைய பாடி வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பீனியல் கிளாண்டுக்கு ஒரு மெசேஜை வந்துட்டு அனுப்பும். ஸோ அதை சென்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மெலட்டோனினை வந்து கம்மி பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு தூக்கம் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு வேக்ஃபுல் பீரியடில் வந்துட்டு இருப்போம். ஸோ நம்ம வந்து நல்லா வந்து வேலைகள் வந்து நம்மளால் செய்ய முடியும். ஸோ இது வந்துட்டு ஒரு வகையான ஒரு ஃபேக்டர். அடுத்த ஃபேக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம காலையிலேருந்து நிறைய ஃபுட்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருப்போம். அந்த ஃபுட் வந்து நம்ம பாடிக்குள்ளே போயிட்டு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. எனர்ஜினா என்னது? குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. அந்த குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகக்கூடிய ஒரு மாலிகுல் தான் அடினோசைன் அப்படின்னு சொல்கிறோம். காலையிலேருந்து அந்த அடினோசைன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். நைட் ஆகும்போது நிறைய அடினோசைன் வந்து நம்ம பாடியில் அக்யூமுலேட் ஆகிரும். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லீப் ப்ரெஷரை வந்துட்டு அதிகப்படுத்தும். இந்த மாதிரி ஸ்லீப் ப்ரெஷர் அதிகமானோடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் வந்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரி தான் 2 ஃபேக்டர்ஸ் மூலமாக நம்மளுக்கு ஸ்லீப் வந்துட்டு உருவாகுது. ஸோ எ குட் நைட் ஸ்லீப்போட பார்ட் 1 வீடியோவில் வாட் இஸ் ஸ்லீப், நம்ம எதுக்காக தூங்குறோம், தூக்கம் எப்படி உருவாகுது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இனி வர வீடியோஸில் நம்ம தூங்கும்போது நம்ம பாடியில் மைண்டில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்லீப் வேக் சைக்கிள்னா என்ன, நார்மல் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் எவ்வளோ, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் அதாவது இன்சோம்னியா, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்படி இன்சோம்னியாவை நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தூக்கம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.